எல்லா தலைவர்களும் போய் பார்க்குறாரு இல்லையா, அடுத்து என்ன நடக்க போன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை எப்படி பார்த்தாலும் மோடி போய் பார்த்தாகணும், ஃபண்ட் அங்கே தானே வரணும். அவர் பேர் என்ன? ஜோசப் தானே. அவர் கிறிஸ்டின். கிறிஸ்தவ பசங்க தாய் தப்ப வந்து ஒரு ஒழுக்கமா வளர்த்து இருப்பாங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு. அவர் தோத்துட்டாரு வேற. அப்ப அவருக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. அவரை போய் ஒருத்தர் வந்து பார்த்தா அது நம்மளுக்கு நல்லது தானே. எதிர்த்தரப்பில் உள்ளவங்களை போய் சந்திக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அணுகுமுறை தான். வட இந்தியாவில் இருக்கு. இங்கே தான் வந்து என்னன்னா அந்த திமுக அதிமுக என்னன்னா ஒரு பங்காளி சண்டை மாதிரி மாத்திட்டாங்க. அந்த வகையில் விஜய் எல்லாரையும் சந்திக்கிறதுங்கிறது ஒரு நல்ல மாண்பு தான், பண்பு தான். இன்னைக்கு அரசியல் ட்ரெண்டிங்காக இதை பண்றாரு அப்படின்னா அது இல்லை. கரெக்டாக செய்வார் விஜய் சார். நாடே நல்லா இருக்கு போகுது. கடவுள் மாதிரி வந்து இறங்கிட்டாரு. போதும், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து நல்லது செய்யறேன்றாரு விஜய். உதயநிதி ஸ்டாலின் நீ நல்லது செய்யக்கூடாது, கட்டத்தான் செய்யணும் சொல்லுவாரா? அவர் எதனா ஒரு தப்பு பண்ணி அது வந்து எதனா ஒன்னா இவர் கேள்வி கேட்பாரு. மற்றபடி அவங்க ரெண்டு பேருமே நல்லதா செய்வாங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார் விஜய். ஆனாலும் அவரால் ஜெயிக்க முடிஞ்சுதா? திமுக கூட்டணி தான், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அந்த மாதிரி திருமாவளவன் அந்த மாதிரி தான் வந்தது. அப்போ என்ன, முதலமைச்சராக அவர் இருந்தாலும் இல்லைனாலும் தமிழ்நாட்டுக்கு அவர் உதவி தேவை. அவர் இல்லாமல் தமிழ்நாடு ஓடாது, வேலைக்கும் ஆகாது. அது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க பிஜேபியை எதிர்த்து தான் வந்துருக்கிறா போல. அப்படி இருக்கும்போது மறுபடியும் இவரே பிஜேபிக்கு போய் சேர மாதிரி தானே இருக்கும். இவரை நாங்கள் புதுசாக தேர்ந்தெடுத்ததுக்கு வீண் போயிடும். ஆனால் அவர் சேர மாட்டார். நான் வந்து பிஜேபிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் பேசியிருக்காரு. இந்த ஆண்டில் இருந்தாலும் அடுத்த ஆண்டு உதிக்க போகிறது உதயசூரியன் தான். மாசம் 1000 ரூபாய் எந்த மகளிருக்கும் எந்த கிளடியும் கொடுக்க முடியாது. அவர் கொடுத்துட்டாரு. ஆனா இப்போ இவர் ஆள்றது 2500 ரூபான்னு சொல்லி சொல்றாருல, 2500 ரூபாய்க்கு கையெழுத்து போடலன்ட்டாரு. அப்போ இப்போ அவர் எப்படியோ ஒரு 6 மாசம் கழிச்சு போட்டா கூட அந்த 1000 ரூபாய் கூட எங்களுக்கு சேராது. அவர் வந்து 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா அப்போ 6 மாசம் கழிச்சு 6000 ரூபாய் போடுவாரா, இல்ல 6 மாசம் கழிச்சு 15000 போடுவாரா? எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. டிவிக்கோட கொள்கை தலைவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்கு? செங்கோட்டையன். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்க்க போயிருக்காங்க. அடுத்து பிரதமர் மோடி வேற பார்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எல்லா தலைவர்களும் போய் பார்க்குறாரு இல்லையா, அடுத்து என்ன நடக்க போன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை எப்படி பார்த்தாலும் மோடி போய் பார்த்தாகணும். ஏன்னா எது வேணாலும் ஃபண்ட் அங்கே தானே வரணும். விஜய்ன்றவர் வந்து இப்போ தான் அரசியல் வந்துருக்கிறா போல். அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க இருந்துருக்கிறாங்கல்ல, அதனால் ஒரு அவங்க முன்னாடி எப்படி இருக்குதுன்றது கொஞ்சம் போய் கற்றுக்கிறது ஒன்று தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளே ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம், நம்மளுக்கு தெரியாத ஒரு ஃபீல்டுக்கு வந்துருக்கனால முன்னாடி இருந்தவங்க எப்படின்றதுக்கோசம் கூட இருக்கலாம்ல. அப்படி அதுக்கோசம் கூட ஒரு பார்க்கறதுக்கோசம் இருக்கலாம். இல்லை அதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள எல்லாரும் சகஜமாக தான் ஒத்துமையாக தான் இருப்பாங்க. ஆனால் வந்து அரசியல் இது வந்து ஒற்றுமை. ஆனால் மக்களுக்காக இவர் செய்கிறத செஞ்சுட்டா இவரை மக்கள் தூக்கி விட்டுறோம். எம்ஜிஆரை வர டபுள் எம்ஜிஆர் பட்டம் வாங்கிடுவார். அவ்வளோதான். அது ஒரு நல்ல பாண்டிங் தானே இருக்கும். பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அது ஒரு 2 பேருக்கும் நடுப்புக்கு எல்லாம் 2 பேரும் சேர்ந்து நல்லது செஞ்சால் நல்லது தானேண்ணா. அவர் எவ்வளோ பெரிய ஆள். அவர் திமுக தலைவர். இவர் எவ்வளோ, அவர் பேர் என்ன? ஜோசப் தானே. அவர் கிறிஸ்டின். கிறிஸ்தவ பசங்க எல்லாருமே வந்து தாய் தப்ப வந்து ஒரு ஒழுக்கமாக வளர்த்து இருப்பாங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு. அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது? அவர் தோத்துட்டார் வேற. அப்போ அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ல. அவரை போய் ஒருத்தர் வந்து பார்த்தா அது நம்மளுக்கு நல்லது தானே, அது கெட்டது இல்லையே. அதனால் நம்ம அது வந்து அவர் வந்து எத்தனை நிமிஷம் இருந்தார்? 4 நிமிஷம் இருந்தாரா? அதில் என்ன பேசிட்டு போகிறாரு? அவர் வந்து பதவியேற்ற பிறகு என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்? நான் வந்து மறைஞ்சி ஒளிஞ்சி எல்லாம் நான் போக மாட்டேன், டைரெக்டாக உங்கள் எதிர்க்கே நான் போகிறேன். நான் அது மாதிரி தானே போய்கிறாரு. திருத்துட்டானமாக போய் எதனா பேசிட்டா வந்தார். ஒன்றுமே இல்லையே. இதில் என்ன இருக்குது? அதாவது என்னன்னா இப்போ இது என்னன்னா அவர் இன்னும் அந்த தேர்தல் இதுலேருந்து வரல. அதாவது என்ன, அந்த விர்ச்சுவல் வாரியர் சமூக ஊடகங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது இல்லை. அவங்களுக்கு தேவை இன்றைக்கி ஒரு படம், இன்றைக்கி ஒரு அந்த பரபரப்பு, அவ்வளோதான் தேவை. ஊடகங்களுக்கு அதுக்கு மேலே அது தேவையில்லை. அதாவது எதிர்த்தரப்பில் உள்ளவங்களை போய் சந்திக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அணுகுமுறை தான். இது என்னென்னா வட இந்தியாவில் இருக்குது. இங்கே தான் வந்து என்னென்னா அந்த திமுக அதிமுக என்னென்னா ஒரு பங்காளி சண்டை மாதிரி மாற்றிட்டாங்க. இவர் இருந்தால் அவர் வீட்டுக்கு போக மாட்டார், அவர் துக்கத்தில் கல்யாணத்துலேயோ சாவுலேயோ இவர் கலந்துக்க மாட்டாருங்கிறது. அந்த வகையில் விஜய் எல்லாரையும் சந்திக்கிறதுங்கிறது ஒரு நல்ல மாண்பு தான், பண்பு தான். இதை வெறுமனே வந்து ஒரு இன்றைக்கி அரசியல் ட்ரெண்டிங்காக இதை பண்ணுறாரு அப்படின்னா அது இல்லை. அதாவது என்ன, நல்ல விஷயங்களை எல்லாரையும் கலந்து ஆலோசித்து பண்ணுறதுங்கிறது சரி. எதிர்கட்சி ஆளுங்கட்சி இல்லாமல் ஏற்கனவே அவங்க நல்லது பண்ணியிருந்தால் அதை தொடர்றதுங்கிறது சரி. இந்த கருத்துக்களை எடுத்துகிட்டு அவர் பண்ணார்னா நான் சரியாக தான் இருக்கும். சந்திச்சதுங்கிறது தவறு இல்லை.
ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் திமுகவும் அதிமுகவும் எதிரணியில், அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து ஒன்றா உட்காந்துருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்களை ஏமாற்றின்னு இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சி காலத்தில் இருக்க சொல்ல ஏடிஎம்கே குறை சொல்லிட்டு இருந்தாங்களா? இப்போ ஏடிஎம்கே இருக்க சொல்ல டிஎம்கே தான் குறை சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் மக்களை முட்டாளாக்கி தானே புதுசாக ஒரு ஆள் விஜய் வர சொல்ல நீங்கள் இவ்வளோ நாள் மக்களை முட்டாளாக்கி இருக்கிறீங்கன்னு தான் இதுலேருந்து தோணுது. சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போகிறாரு. ஸோ விஜய் சாருக்கும் உதய் சாருக்கும் அந்த இரு தரப்பும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சட்டமன்றத்தில்? விஜய் சார் கரெக்டாக செய்வார் விஜய் சார். அதை பற்றி இனிமேல் பயப்படலாம் அவசரமே இல்லை. கரெக்டாக செய்வார். நாடே நல்லா இருக்க போகுது, ஒரு மன நிம்மதி நிம்மதியாக இருக்க போகுது. பயப்பட தேவையே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் கடவுள் மாதிரி வந்து இறங்கிட்டார். போதும், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை இளைஞர்கள் வந்து அவர் வந்து நல்லது செய்கிறேன்றார் விஜய். அப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் நீ நல்லது செய்யக்கூடாது கெட்டத்தான் செய்யணும்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்போ எப்படி இளைஞர்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவர் எதுனா ஒரு தப்பு பண்ணி அது வந்து எதுனா ஒன்றா இவர் கேள்வி கேட்பார். இவர் கேள்வி கேட்டால் தானே நம்மளுக்கு நல்லது பிறக்கும். அதுதான், மற்றபடி அவங்க ரெண்டு பேருமே நல்லதாக செய்வாங்க. சார், சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அந்த முதல் அனுபவங்கள் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை இது புதுசாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் உதயநிதி எப்படின்னாலும் விஜய் மாதிரி தான் அவர் அரசியலுக்கு வராரு. அவருக்கு ஒரு பின்னணி வந்து திமுக இருக்கக்கூடிய திமுகவுக்காக கட்சிக்காக உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? இவர் வந்து ஒரு கொள்கை ரீதியான தலைவர்லாம் உதயநிதி கிடையாது. சில்வர் ஸ்பூன் தான். ஸ்டாலினோட பையன்கிறதா இவர் தகுதி ஒழிய இவர் வந்து போய் போராட்ட களங்கள் என்னாரு இல்லை கொள்கை ரீதியாக பேசுகிறாங்களே. இப்போ ஆராஜா பேசுகிறாரு, பிடிஆர் பேசுகிறாரு, திருச்சி சிவா பேசுகிறாருன்னா அதுமாரியான தலைவர்லாம் இவர் கிடையாது. தலைவரோட பிள்ளை தலைவர் ஆகிட்டார், அவ்வளோதான். வாரிசு தலைவர் தான். அதனால் இதுக்கு மேலே தான் அவரோட உண்மையாகவே என்ன பேச போகிறாருங்கிறது தெரிய வரும். ஏன்னா இவரும் எதிரில் இருக்க ரெண்டு தரப்புமே என்னென்னா கொள்கை வெளிப்பட்டவர்கள் கிடையாது. அதாவது என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு இருக்குது, தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன தீர்வு சொல்ல போகிறோங்கிறது ரெண்டு தரப்புமே தெரியாது. உதயநிதிக்கும் தெரியாது, விஜய்க்கும் தெரியாது. ஆனால் இந்த பக்கம் ஒரு நல்ல அதிகாரிகளை வச்சுக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு கொள்கை சார்ந்த தலைவர்களை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் முட்டியும் போதுனா அது உண்மையிலே தமிழ் சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏடிஎம்கே இரண்டா பிரிஞ்சு அதில் ஒரு அணி வந்து டிவிகே கூட கூட்டணி வச்சு காங்கிரஸை வெளியேற்றிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பெரிய பிரச்சனை தான்ப்பா. எங்களை எல்லாரும் அடிமையாக தான்ப்பா ஆக்குவாங்க. உண்மையான வார்த்தை அடிமையாக. ஆனால் ஏறினா ஆண்டவர் வந்து அதெல்லாம் செய்யலை. அதெல்லாம் தான் ஒரு பிரச்சனையாக வந்துச்சு தவிர. ஆனால் இப்படி இவர் போனார்னா எங்களுக்கு எல்லாமே நாங்கள் அடிமையாக தான்ப்பா நிற்கணும். டிவிக்கு அதிமுக சேர சான்ஸே கிடையாது. எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்லுவீங்க? அதெல்லாம் சேர மாட்டாங்க. அவர் சேர மாட்டார். நான் சொல்கிறேன், நீ சொல்லு, நீ போடு. அவர் சேர மாட்டார். அவர் வந்து கொள்கையில் வந்து கரெக்டாக இருக்கிறவர். அவர் நினச்சிருந்தா இவங்க எவ்வளோ பண்ணாங்க. திருமாவளவன் எவ்வளோ போயிட்டு வந்த கவர்னர் எவ்வளோ பண்ணார். அப்போல்லாம் அவர் வந்து 25-35 பேர் வர்றதுக்கு இருந்தாங்க. அவர் சேர்த்துக்கினாரா? அவர் என்னைக்கு ஃபஸ்ட்டுலேருந்து எப்படி இருக்கிறாரோ அதான் இப்போத்தி வரைக்கும் இருக்கிறாரு, இப்போவும் இருப்பார். அதனால சேர மாட்டார். இப்போது தமிழ்நாட்டுக்கு திமுக அவர் முதலமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அவர் ஆதரவு தேவை ஸ்டாலின். இப்போ அவர் முதலமைச்சராக இல்லைனாலும் முதலமைச்சர்களுக்கு அவர் ஆதரவு தேவை. இப்போ ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார் விஜய், ஆனாலும் அவரால் ஜெயிக்க முடிஞ்சுதா? திமுக கூட்டணி தான், காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, அந்தமாரி திருமாவளவன் அந்தமாரி தான் வந்தது. ஆனால் காங்கிரஸ் இப்போ 20 வருஷமாக அப்படி இருந்தாங்க, திமுக கூட 10 வருஷம் மேலே இதெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் திமுக விட்டு பிரிய மாட்டோம். அப்போ என்ன, முதலமைச்சராக அவர் இருந்தாலும் இல்லைனாலும் தமிழ்நாட்டுக்கு அவர் உதவி தேவை. அவர் இல்லாமல் தமிழ்நாடு ஓடாது, வேலைக்கும் ஆகாது. இந்தமாரி தமிழ்நாட்டு ஒரு வளர்ச்சி, இந்தமாரி பாலங்களை கட்டி கொடுத்து திட்டங்களை ஏற்படுத்தி தந்தார் கலைஞர். எவ்வளோ பாலம், மேம்பாலங்க, பூங்காக்கள், சாலையோரம் எவ்வளோ நல்லா செஞ்சார். இந்த வருஷம் வருவார்னு எதிர்பார்த்தோம், ஒரு இடை வேலையை தந்திருக்காங்க. அது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க பிஜேபியை எதிர்த்து தான் வந்துருக்கிறா போல். அப்படி இருக்கும்போது மறுபடியும் இவரே பிஜேபிக்கு போய் சேர்ற மாதிரி தானே இருக்கும். புரியுதுங்களா? இது அப்போது இவரை நாங்கள் புதுசாக தேர்ந்தெடுத்ததுக்கு வாய்ப்பு நல்லது இல்லைன்னு வச்சுக்க வேண்டியது தான். இப்போ இவரும் அரசியல்வாதி தான், புரியுதுங்களா? பழைய ஆளுங்க எப்படியோ இவரும் அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். வந்ததுக்கே இப்போ நாங்கள் முயற்சி பண்ணி அவருக்கு ஓட்டு போட்டிருந்த நாடும் இப்போ விஜய் சாருக்கு தான் ஓட்டு போட்டிருந்தது வந்து இப்போ இவங்கள மாதிரி இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு ஆட்சி வரணுன்றதுக்கோசம் தான். அதை கண்டிப்பாக விஜய் சார் செய்வாப்புல நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை ஏடிஎம்கே கூட இப்போ கூட்டணி வச்சு காங்கிரஸை வெளியேற்றிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் தான் ரொம்ப தலைவலியாக இருக்குது. ஆமாம், ஏடிஎம்கே இந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது, ஏடிஎம்கேல தான் இருந்தோம் நாங்கள். என்ன திடீர்னு காலையில் வாக்கு மும்மரமாக போயின்னு இருந்தது, பேட்டி எடுத்துன்னு இருந்தாங்க, டக்குன்னு மாறிடுச்சு. வீண் போயிடும். ஆனால் அவர் சேர மாட்டார். எப்படி சொல்கிறீங்க? இவர் அப்படின்னா அவர் வந்து சொன்ன வாக்குறுதி பூரா அப்படி தானே.
நான் வந்து பிஜேபிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் பேசியிருக்காரு. அதுக்காக இவர் வந்து சுயேட்சையாக நின்று ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுனால மக்களுக்கு என்னென்ன சொன்னாரோ அதை பூரா செஞ்சிடுவார். பிஜேபி கூட கூட்டணி இவர் இருக்க மாட்டார். அதிமுக கூட ஆமாம், அதிமுக கூட இவர் கூட்டணி இருக்க மாட்டார். ஆமாம், அதிமுக பிஜேபி ஒன்று தானே, அதுக்காக அவர் அது கூட சேர மாட்டார். இவர் வந்து கை சின்னம் இவர், அவ்வளோதான். இல்லை இது ஒரு வகையில் இந்த விஜயோட வருகைங்கிறது என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களை வந்து ரொம்ப அம்பலப்படுத்தியிருக்கு மக்கள்கிட்ட. அதாவது கொள்கை சார்ந்த அரசியல்னு யாருக்குமே கிடையாது. அதாவது நான் முழுக்க வந்து பாஜகவோட பி டீம்னு எல்லாரையுமே பேனர் பண்ணுவாங்க. சீமான்னா பாஜக பி டீம்பாங்க, விஜய்னா பாஜக பி டீம்பாங்க, அதிமுக பாஜக பி டீம்பாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கங்கிற ஒரு திட்டத்தை பாஜக தான் பின்னணியிலேருந்து செயல்படுத்துகிறாங்க. இவர் கொள்கை எதிரிங்கிறதுங்கிறது இவர் காங்கிரஸ் கூட போயிருக்காரு. இவர்கிட்ட உள்ள பெரும்பான்மையான கேண்டிடேட் இப்போ அமைச்சராக உள்ள கேண்டிடேட் என்னென்னா திமுக அதிமுகவோட இறக்குமதியை தான் பெரும்பதியாக இருக்காங்க. அப்போ வந்து கொள்கை அரசியலுங்கிறத இன்றைக்கி கட்ட வரையும் வந்து விஜயெல்லாம் எடுக்கலை. சரியா? அதேமாரி இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, இப்போ எந்த கட்சியிலேருந்து வேணாலும் எங்கே வேணாலும் போய்க்கலாம். இப்போ இதுவரையும் எதிரியாக இருந்தவங்க ஒரே நாளில் நண்பர்களாகிடுறாங்க. சிபிஎம் சிபிஐ எல்லாரும் என்ன சொன்னாங்க, விசிகா உட்பட இவர் வந்து ஆர்எஸ்எஸோட பிள்ளை அப்படின்னாரு. விஜய்ங்கிறது ஆர்எஸ்எஸோட பிள்ளைன்னு சொன்னார், சங்கின்னு சொன்னார், பி டீம்னு சொன்னார். டகால்னு அங்கே போகிறாங்க, அவங்கள ஆதரிக்கிறாங்க. எல்லாமே என்னென்னா வெறுமனே அரசியல் தான். இவங்களோட தனிப்பட்ட சுயநலங்கள் அதில் அதிகம் இருக்குது. இல்லை கொள்கை அரசியலுங்கிறது என்னென்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஒரு பூச்சி தான், ஒரு முலாமாக தான் இருக்க வழிய. இந்த விஜயோட அரசியலுங்கிறது இதை வந்து வெளிப்படையாக அம்பலப்படுத்தியிருக்கு. எல்லாருக்குமே சுயநலமாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு தான். இவர் சினிமாவில் நடிச்சாருன்னு ஓட்டு போட்டாங்க. முன்கூடிய காலத்தை எண்ணி பார்க்கணும். முன்கூடிய காலத்தில் சோழர் காலம் பொற்காலம்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய வரலாற்றை எழுதப்படுவது தான் திமுக ஆட்சி செய்த காலம் தான் பொற்காலம்னு எழுதப்படும். ஏன்னா அவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்தார் தலைவர் அவர்கள். அந்தமாரி எனக்கு 17 தான் ஆகுது. இவங்க சினிமாவில் நடிச்சுட்டாரு பார்த்துருக்காங்க விஜய், அதனால தாவேக்கா. நம்ம முன்னாடி பார்க்கணும், போயிட்டு தமிழ்நாட்டை தட்டி தூக்கினது யார், தலை தூக்கி நிற்க வச்சது யார்? இவங்க தானே. இவங்கள மாதிரி யார் செஞ்சா? இவங்க இப்போ வந்துட்டு ஒரு ஆண்டுன்னு கொரோனா காலத்தில் வந்தாரா, மழை பெய்யும் போது வந்தாரா? அப்போல்லாம் வராத தலைவர் இப்போ ஏன் வந்திருக்காரு? புரியுதா? எனக்கு ஒரே ஒரு வாட்டி முதலமைச்சர் வாய்ப்பு கொடுங்க. எதுக்கு மறுவாட்டி தராதிங்க, ஒரு வாட்டி கொடுத்துருங்கன்னா அவர் அந்த முதலமைச்சராக இருந்து போயிட்டா கூட முன்னாள் முதலமைச்சர்ன்ற பேர் வரணுன்றதுனால ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்கன்றாரு. இந்த ஆண்டில்னாலும் அடுத்த ஆண்டு உதிக்க போகிறது உதயசூரியன் தான், அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்பயே பார்த்துருவாங்க மக்கள். 5 ஆண்டு இருந்தாலும் இந்த 2 ஆண்டுலேயும் தெரிஞ்சிடும். இந்த ஆண்டில்னாலும் டெய்லி உதிக்கிறது உதயசூரியன் தான். மெரிநாள் உதிக்கின்ற உதயசூரியன் ஒளியிலும் கழகத்தின் ஒளியிலும் உதயசூரியன் தான் உதிக்கும் மீண்டும். இப்போ விஜய் சார் நேற்று 3 திட்டங்கள் செயல்படுத்தினார் இல்லையா? அந்த மாதிரி அடுத்து என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் செயல்படுத்தினா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? அந்த 3 திட்டமும் நான் ஒரு விஷயம் கேட்குறேன்ப்பா. 500 யூனிட் 200 யூனிட் சொன்னார். 200 யூனிட்டில் என்ன சொன்னாங்க, அதில் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டாங்க. 500 யூனிட் இருந்தால் மட்டும்தான் 200 யூனிட், அதுக்கு மேலே யாருன்னா 100 யூனிட். இதில் ஒரு தப்பாக மார்க் போயிடுச்சா? அது இதையும் சரி எதுக்குமே யாருக்குமே பலன் இல்லாதாவது. இருக்கப்பட்டவங்களுக்கு தான் இருக்கிறத போய் சேர்றதை தவிர இல்லாதவங்க எங்களை போல் நடுத்தரவங்களுக்கு எதுவுமே வந்து செயல் வரல. 2வது ஒரு பட்சம் வந்து போதை மருந்து சொல்கிறாரு, அது நியாயமான பேச்சு. அவர் நல்லவராக இருந்து எல்லாமே செய்தால் கூட அவங்க கீழே இருக்கிறவங்க கரெக்டாக பண்ணணும். இப்போ கூட சரி ஏறிங்கன்னா ஆட்சி ஆண்டவர் கூட சரி எல்லாமே கரெக்டாக தான் செய்தார். எல்லாமே கரெக்டாக தான். நன்றி கெட்டவங்க யார், நன்றினா என்னான்னு தெரியுங்க. தாய் கூட பிள்ளைக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல மாதம் 1000 ரூபான்னு எந்த மகளிருக்கும் எந்த கிளடியும் கொடுக்க முடியாது. அவர் கொடுத்துட்டாரு, கொடுத்து முடிச்சுட்டு ஆண்டு அவர் ஓய்வுன்னு பரவாயில்ல விட்டுருங்க, பரவாயில்ல, அவருக்கும் நல்லது தான். ஆனால் இப்போ இவர் ஆள்றது 2500 சொல்லி சொல்கிறாருல்ல. இப்போ நடுவில் இருந்த காலத்தில் வந்து இப்போ 2500 கையெழுத்து போடலன்ட்டார். அப்போ இப்போ அவர் எப்படியோ ஒரு 6 மாதம் கழிச்சு போட்டால் கூட அந்த 1000 ரூபா கூட எங்களுக்கு சேராது. அப்போ ஸ்டாலின் அவர் வந்து 1000 ரூபா கொடுத்தாருன்னா அப்போ 6 மாதம் கழிச்சு 6000 ரூபா போடுவாரா, இல்லை 6 மாதம் கழிச்சு 15000 போடுவாரா? எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் சொல்கிறேன் தவிர மற்றவங்க காசோ இல்லை அவங்க அரசாங்கம் கொடுப்பாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தேவையில்லை. நல்லபடியான ஆட்சி ஆண்டாலே போதும். அடுத்தது எது நடந்தாலும் நாடு நல்லதாக நடந்தால் அதுவே போதும். நல்ல முடிவு. மக்கள் வந்து ஓட்டு போடுறது வந்து நல்லது செய்யட்டும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பற்றி நம்மளுக்கே தெரியும், சொல்ல வேண்டியது எதுவுமே கிடையாது, மக்களுக்கு நல்லா தெரியும். புதுசாக ஒரு மாற்றம் வரணுன்றக்கோசம் தான் இப்போ விஜயை தேர்ந்தெடுத்துருக்குறோம்ல. புதுசாக ஒரு மாற்றம் வரட்டும். இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு இந்த இதுவாக இருக்குது வேண்டுகோள் எல்லாமே. சரி விஜய் வந்துருக்கிறப்பல இந்த வாட்டி ஆச்சு நல்லபடியாக இருக்கும், மக்கள் வந்து நல்ல அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவ்வளவு திட்டத்தையுமே இவர் செஞ்சிட்டாவே போதும் மக்களுக்காக. அவ்வளவு திட்டத்தையும் அவர் சொன்னதை இதை செஞ்சிட்டாருன்னா மக்கள் தூக்கிடும் அவரை. ஆனால் முக்கியமானதே பெண்கள் பாதுகாப்பும் போதைப் பொருள் ஒழிப்பு தானேண்ணா. அது 2மே செயல்படுத்துகிறாரா, மற்றதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லைண்ணா.
அதுக்கப்புறம் வந்து தாய்மாமன் சீர் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது பண்ணலாண்ணா. அவர் வந்து இப்போ கஜானா காலின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு ஒரு திட்டமாக யோசித்து தானே அவர் செய்வார். அதனால் நம்ம சொல்ல முடியாது அதை. அவரை நினச்சி இந்த திட்டம் போட்டால் நம்மளுக்கு வந்து இவ்வளோ இருக்கும், மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நினச்சி தான் அவர் ஒரு திட்டமாக போட்டுன்னு வராரு. இப்போ 3 திட்டம் போட்டுக்கிறாருல, அது நல்லா வெற்றி அடையட்டும். வெற்றி அடைஞ்ச பிறகு அடுத்த 4வது திட்டம் அவர் போட போகிறார். நம்ம சொல்லவே தேவையில்லை, அவரே செஞ்சிடுவார். 500 யூனிட் ஃப்ரீயாக 200 யூனிட் ஃப்ரீயாக விடுவேனாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், 500 யூனிட்குள்ளே யூஸ் பண்ணால் தான் 200 யூனிட் ஃப்ரீன்றார். அப்படியே மாற்றி மாற்றி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் விஜய்ன்றீங்க, உங்களுக்கு விஜய் வந்ததில் விருப்பம் இல்லை. ஏற்கனவே இன்னொரு பேட்டில் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஸ்டாலின் சூப்பராக பண்ணார். அந்த ஆட்சி நிறைய திட்டங்களை கொடுத்து தமிழ்நாட்டை வளர்த்து எடுத்துன்னு வந்தார் ஸ்டாலின். நிறைய போராட்டங்களோட தான் திமுகவோட கட்சியே அந்த கழகமே ஒரு போராட்ட கழகமாக தான் வந்து மேலுக்கு வந்தாங்க. இந்த விஜய் மாரி இந்த 1 வருஷத்துலேயே வரல. அது மக்கள் ஏற்று கொடுத்துருக்காங்க. மக்கள் அவருக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுக வந்து கழகத்துலேயும் சரி எதுலேயும் சரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு கட்சி. தந்தை பெரியார் ஆரம்பித்து காங்கிரஸே நாட்டை ஆளுதுன்னு பெரியார் ஆரம்பித்து எதிர்ப்பு வரணும். அப்போ கூட அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. 17 ஆண்டு கழித்து தான் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிது. அந்த வெற்றியை மேற்படுத்தி திருப்பி தோல்வின்னு இது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக இந்த வருஷம் 1000 விளக்குலையும் சரி கொளத்தூர்லையும் சரி ஸ்டாலினுக்கு தோல்வி கிடச்சிது. ஆனால் சரி, மக்கள் இடைவெளி விட்டுருக்காங்க, எங்கள் தலைவருக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருக்கு ஓய்வே தேவையில்லை. எங்கள் கலைஞர் சொல்லுவார், உழைப்பின் சிகரம் தான் ஸ்டாலின்னு. அந்தமாரி எங்கள் சிகரத்துக்கு ஓய்வே தேவையில்லை. ஆனால் மக்கள் கொடுத்துருக்காங்க ஓய்வு. விஜய் சாரோடைய கொள்கை தலைவர்கள் நீங்கள் யார் நினைக்கிறீங்க? அவர் தான் கொடுத்துரு. அவர் கொள்கையே இல்லைன்றாரு. அவருக்கு கொள்கையே இல்லையே, அப்புறம் எப்படி கொள்கை தலைவர்கள்? அவர் பாட்டுன்னு ஒரு 5 பேர் தந்தை பெரியார்னு அண்ணா வச்சுருக்காரு, அப்புறம் வேலு நாச்சியார் வச்சுருக்காரு. அதுமாரி அவரே ஒரு தலைவர் வச்சுருந்தாரு. அவங்க எந்த இதுலேயும் அவர் கொள்கையை அறிவிச்சதில்லை. இது முதலமைச்சராகவும் மக்கள் உட்கார வச்சிட்டாங்க. ஆனால் அவர் கொள்கையை அறிவிக்கலை. எல்லாரையும் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பெரியார் வச்சுருக்காங்க, இந்த பக்கம் வேலு நாச்சியார் வச்சுருக்காங்க. என்ன அதில் இது? இப்போ வஉசி நல்ல தலைவர் இல்லையா? இப்போ அவங்க ஐடியாலஜிங்கிறது, இப்போ நீங்கள் அதிமுக விட்டுருங்க, திமுகங்கிறது ஒரு திராவிடம்னு ஒன்று பேசுகிறாங்க. அது இருக்கா இல்லையாங்கிறது தமிழ் தேசிய தரப்பில் விவாதம் பண்ணுறாங்க. அப்படி ஒன்று பண்ணுறாங்க. இந்திய பிஜேபிங்கிறது அவங்க வந்து என்னென்னா இந்த ஒரு ஆரியத்துவம், அது அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. நமக்கு அது எதிராக இருக்குங்கிறதுனால நம்ம அதை எதிர்க்கிறோம். அப்படி ஒரு இதை வச்சு அதில் ஒரு பண்ணுறாங்க. காங்கிரஸுங்கிறது அனைத்து இந்தியம்னு ஒன்று பேசுகிறாங்க. சரியா? இப்போ தமிழ் தேசியம்னு பேசுகிறவங்க இது எல்லாமே தமிழர்களுக்கு எதிராக இருக்குது. அது இந்தியாங்கிற பேரில் வந்தாலும் இந்துத்துவங்கிற பேரில் வந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் மறுக்கப்படுது. இங்கே உள்ள முதலமைச்சர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, விவசாய உரிமை எல்லாமே கொண்டு போயிட்டாங்க. சரியா? கொண்டு போயிட்டாங்க. அதை திரும்ப இப்போ கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து அவங்க பேசலை. சும்மா ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி ட்ரெண்டிங் பண்ணுறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய உண்மையான நகர்வை நோக்கி அவங்க நகரவும் இல்லை. அதை ஆதரிக்கிறவங்களும் அது பெருசாக விரும்பலை. அது விவாதத்துக்கே ஆக மாட்டேங்குது. இவரை போய் இன்றைக்கி பரபரப்பு என்ன, இன்னைக்கு போய் ஸ்டாலினை பார்த்துட்டார், நேற்று பரபரப்பு என்ன வீரமணி போய் பார்த்துட்டாரு. இதுக்கு தான் முன்னுரிமை போயிட்டு இருக்கக்கூடிய அவங்க சொன்ன திட்டங்களுக்கு நோக்கி அவங்க என்னென்ன நகர போகிறாங்க, அதுக்கு வந்து என்ன அஜெண்டா வச்சுருக்காங்க, இந்த பிளான் இருக்குது, இது இருக்குது. கடன் பெரிய பிரச்சனை. அதாவது நான் பெரிய நெருக்கடியில் இருக்கும்போது இலவசங்கள் கூடாது, இது மக்கள் எதிர்ப்பாங்க. எந்த மக்களும் இலவசங்கள் கேட்கல. இப்போ இப்படியான இலவசங்கள் அள்ளி விட்டுருக்க இலவசங்கள்ங்கிறது ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் கோடி தேவைப்படுங்கிறாங்க. ஏற்கனவே ஒரு கடன் நெருக்கடியில் உள்ள மாநிலம் இலவசங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான். முதன்மையாக உள்ளது கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு. இது 3லையும் இவங்க என்ன சிக்கல்கள் தீர்க்க போகிறாங்க, அதை நோக்கி எப்படி நகர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அதுக்கு இன்னும் அவங்க என்ன பேச ஆரம்பிக்கல. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.